தயவு செஞ்சு கொஞ்சம் எழுந்திருச்சு நிக்கிறீங்களா? ஏதா இல்லுங்க துரை, சொல்றேன். எந்த அளவுக்கு குடிச்சிருக்கேன்னு பாக்குறதுக்கா? நிக்க முடியாத அளவுக்கு குடிக்கல, நிதானத்தோட தான் இருக்கிறேன். என்ன சமாச்சாரம்? எழுது. என்ன இதெல்லாம்? இன்னைக்கு உங்களுக்கு பிறந்த நாள். பிறந்த நாள் எனக்கு? பொண்ணையா, நான் யாருக்காக இந்த உலகத்துல பிறந்தேன்னு எனக்கே தெரியாது. ஆனா நீ பிறந்தது மட்டும் எனக்காகத்தான். நான் எப்ப பிறந்தேன்னு என்ன பெற்ற தாய்க்கும் தெரியாது, என் கூட பிறந்த சகோதரனுக்கும் தெரியாது, எனக்கே தெரியாது. ஆனா நீ மட்டும் இதெல்லாம் மறக்காம ஞாபகம் வச்சுக்கிட்டு இருக்க. இதை என்னன்னு சொல்றது? பாசம்னு சொல்றதா இல்ல விசுவாசம்னு சொல்றதா? இதுக்கு பேரு தான் அன்பு. அதனால்தான் அன்பே தெய்வம் அத கடவுளுக்கு சமமா சொல்றாங்க இல்லையா? நோய் நொடி இல்லாம நீங்க 100 வருஷம் நல்லபடியா உன்ன போல நல்லவங்களுடைய அன்பு இருந்தா போதுண்டா. 100 வருஷம் 1000 வருஷம் நல்ல. இந்த வருஷம் உங்க பிறந்த நாளை ரொம்ப சிறப்பா கொண்டாடணும். யூ டோன்ட் வரி. நான் ஜமாச்சிருக்கேன். நான் சொன்னதெல்லாம் நோட் பண்ணிட்டியா? நோட் பண்ணிட்டேங்க. அதோட ராயல் சல்யூட், ஷிவாஸ் ரீகல், பிளாக் டாக் ஒன்னு ஒரு பெட்டி போடு. சரி. ஏன் சார் எல்லாமே ஃபாரின்ல கேக்குறீங்களே, இந்தியன் எதுவுமே வேண்டாமா? நடக்க போறது பெரிய ஜமீன்தார் பார்ட்டி, அவங்களுக்கு எல்லாம் இந்தியன் பிடிக்காதியா? வெளிநாட்டுல இருந்து வரணுமா, இந்தியன் தான் வேணும்னு விரும்பி கேக்குறாங்க. இங்க இருக்கிறவங்களுக்கு அது பிடிக்காதுன்னு சொல்றீங்களே, என்ன தேசப்பட்டு சார்? இந்த வாய் தான் உன்னை கெடுக்குது. போய் வேலையை பாரு. குட் மார்னிங் சார். குட் மார்னிங். ரிசப்ஷன் கேர்ள் வேணும்னு ஹிந்துல உங்க விளம்பரத்தை பார்த்தேன். ஆமா, அந்த வேலைக்கு பல பேர் வந்துட்டு போறாங்க. ஆனா எனக்கு யாரும் பிடிக்கல. உனக்கு மேரேஜ் ஆயிடுச்சா? ஏன் அப்படி பாக்குற? ஃபேமிலி கேர்ள்னா வேலையை கவனிக்காம பியூட்டி ஞாபகத்துல இருப்பாங்க. அதனாலதான் அப்படி சொன்னேன், வேற ஒண்ணு இல்லை. எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகலைங்க. வெரி குட். அப்படிப்பட்டவங்க எனக்கு வேணும். இப்ப நான் உங்ககிட்ட பேசுற மாதிரி இல்லை. ஏன்னா அழகாபுரி ஜமீன்தாருடைய பர்த்டே பார்ட்டி இன்னைக்கு நம்ம ஹோட்டல்ல நடக்க போகுது. அதை நான் கவனிக்கணும். உனக்கு வேலை நிச்சயமா உண்டு. எதுக்கும் ஹோட்டல்ல ஈவினிங் வந்து பாரு. குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங். சாரி, கொஞ்சம் லேட் ஆகி போச்சு. பரவாயில்லைங்க. உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. தேங்க்ஸ் சார். உன்னை நான் சேர்த்துக்கிறதா முடிவு பண்ணிட்டேன் வேலையில. தேங்க்யூ சார். உனக்கு மாசம் 300 ரூபாய் சம்பளம். அது போதுங்க. அதுதான் அளவு நினைச்சிடாத. நீ மனசு வச்சு ஆயிரக்கணக்கா சம்பாதிக்கலாம். அல்லியூர் மிராஸ்தார்ல இருந்து அழகாபுரி ஜமீன்தார் வரைக்கும் எனக்கு தெரியும். அவங்களெல்லாம் உனக்கு நான் அறிமுகப்படுத்தி வைக்கிறேன். இப்படி உட்கார். இதுக்கெல்லாம் வைக்கப்பட்ட வேலை கிடைக்குமா? இப்படிப்பட்ட வேலை எனக்கு தேவையில்லை. Come on, you are a modern girl. Take it easy. நம்ம வண்டி ரெடியா இருக்குங்க. இந்த வண்டி ஸ்டெடியா இல்லையடா. நான் ராத்திரி இங்கே தங்கிடுறேன், காலையில வந்து கூட்டிட்டு போ. இவங்க எல்லாம் இப்படி கிடக்குறாங்களே, இவங்களை எல்லாம் என்ன செய்யறதுங்க? கார்பரேஷன் லாரியை கொண்டு வந்து எல்லாத்தையும் அள்ளி போட்டுட்டு போ. உள்ள என்ன சத்தம்? ஒண்ணுமில்லை சார், ரேடியோ நாடகம் சார். ரேடியோ நாடகம்.
சரின்னா யாரா இருந்தாலும் விடக்கூடாது, வேண்டாம்னா நிலை மாதா இருந்தாலும் தொடக்கூடாது. அதான் நம்ம பிரின்சிபல். போடு. யார் நீ? இஷ்டம் இல்லாம ஏன் இந்த இடத்துக்கெல்லாம் வர்றேன்? நீ எங்க போகணும்? வா, நான் கொண்டு போய் டிராப் பண்றேன். தேங்க்யூ சார். ஓ சார், உங்க கோட். வரச்சல். ஹலோ, குட் மார்னிங். ஆஹா, நீயா? வானத்துல இருந்து பூமிக்கு எப்ப வந்த? வானத்துக்கும் பூமிக்கு நடுவுல அந்தரமா நிக்கிறத விட நிரந்தரமா பூமியிலேயே இருக்கலாம்னு வந்தது. நீங்க வருவேன்னு எனக்கு நல்லா தெரியும். எந்த பெண்ணு என்ன ஒரு தடவை பார்த்துட்டா என் பின்னாலே வந்துருவாங்க. நீ கொஞ்சம் லேட். நான் சொன்னது சரிதானே? சாரி சார், உங்க கோட்டையும் பணத்தையும் கொடுத்துட்டு போலான்னு வந்தேன். ஓ, இதுவரைக்கும் எத்தனையோ பெண்களுக்கு நான் பணம் கொடுத்திருக்கேன். இதான் முதல் தடவை ஒரு பெண்ணுகிட்ட இருந்து நான் பணம் வாங்க. ஆமா, இதெல்லாம் உன் கைக்கு எப்படி வந்தது? நேத்து ஹோட்டல்ல என் பர்த்டே பார்ட்டி நடந்தது, அதுக்கு நீ வந்திருந்தியா? அதுக்கு வரல, அங்க வேலை தேடி வந்திருந்தேன். நீ பறந்த வேலை என்னாச்சு? அது எங்க அம்மாவுக்கு பிடிக்கல. ஓ, இப்போ உனக்கு ஒரு வேலை தேவை, அவ்வளவுதானே? ஆமா. எனக்கு உன்ன மாதிரி ஒரு ஆள் தேவைதான். வேலை குறைச்சல், சம்பளம் அதிகம். என்ன சொல்ற? எனக்கு தேவை நேர்மையான வேலை, நியாயமான சம்பளம். சிலி, நான் சொன்னதை நீ தப்பா புரிஞ்சுக்கிட்டேன். நான் சொன்ன வேலையை கவனிக்க 1000 பேர் இருக்காங்க. ஆனா உள்ளன்போடு என்ன பராமரிக்க மனிதாபிமானம் உள்ள ஒரு நல்ல இதயம் தேவை. சார், நான் ஒரு பெரிய குடும்பத்தையே காப்பாற்ற வேண்டிய பொறுப்புல இருக்கேன். எங்க ஜமீனை நம்பி 1000 குடும்பம் பிழைக்குது. உன் குடும்பத்தை காப்பாத்துறது எனக்கு ஒண்ணு பெருசு இல்ல. மன்னிச்சிடுங்க, என் குடும்பத்தை நீங்க காப்பாத்த வேண்டாம். நான் செய்யற வேலைக்கு சம்பளம் கொடுத்தா போதும். வெரி குட். நீ ரொம்ப நல்லா பேசுற. ஆனா ஒண்ணு, நான் ஏழையா இருந்தாலும் எந்த நிலையிலையும் என் சுயமரியாதையை விட்டு கொடுக்க மாட்டேன். ஓ, இதெல்லாம் உன்னுடைய கண்டிஷனா? ஓகே, என் கண்டிஷனை கேள். நான் ஒரு ஜமீன்தார், பெரிய குடிகாரன். என் பழக்க வழக்கத்தை எல்லாம் புரிஞ்சுக்கிட்டு நினைக்கிறேன். அதான் நேர்லயே பாக்குறேனே. நான் ரொம்ப கெட்டவன் இல்ல, ஒரு மிருகத்துக்கிட்ட இருந்து என்ன காப்பாத்துற நல்லவர் நீங்க. வாட் மிருகம், வாட் காப்பாத்துறேன். ஓ, அது கூட உங்களுக்கு நினைவில்லையா? பரவாயில்ல, என்ன பொறுத்தவரையிலே நீங்க நல்லவர். என் வாழ்க்கையிலேயே என்ன நல்லவன் சொன்ன முதல் ஆள் நீதான். ஓகே, இன்னையில இருந்து நீதான் என் பர்சனல் செக்ரட்டரி. இந்த பணத்தை உங்க வீட்டுல கொடுத்துரு. நாளைக்கு அழகாபுரிக்கு புறப்படும். தயாரா? தேங்க்யூ சார். இந்த எல்லையிலிருந்துதான் எங்க அதிகாரம் ஆரம்பமாகுது. அது போக போக வளர்ந்துகிட்டே இருக்கும். இங்க தெரிகிற ஆயிரக்கணக்கான ஏக்கரா நிலங்களும் எங்களுக்கு தான் சொந்தம்னு எல்லாரும் சொல்றாங்க. ஆனா கடைசியில மனுஷனுக்கு தேவை 6 அடி மண்ணு.
சின்னதுரை சரியான ஜோடியை பிடிச்சிருக்காருல, பொண்ணு நல்லாவே இருக்கு. இவர்தான் மதிப்புக்குரிய அழகாபுரி ஜமீன்தார் ஸ்ரீ 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 விஜய ரகுநாத தொண்டமான், எங்க அப்பா. ஹலோ ஆனந்த், என்ன திடீர்னு வந்திருக்க? ஏதாவது பணம் தேவையா? இங்க உள்ளவங்களுக்கு எல்லாம் குணம் தான் தேவை. ஆமாமா, உனக்கு அது எப்பவும் தேவைதானே? பேச்சில இருந்தே தெரிஞ்சிருக்குமே, இதான் எங்க அண்ணன். சின்னதுரை, நீங்க மகாராணியை பாக்குறதுக்கு அனுமதி கொடுத்துட்டாங்க. சரி, என்ன ஆச்சரியமா பாக்குற? இங்க பெத்த தாய மகன் பாக்குறதா இருந்தாலும் அனுமதி கேட்டுக்கிட்டு தான் பார்க்கணும். அதுதான் எங்க ஜமீன் கௌரவம், இல்ல கர்வம். வணக்கம் மகாராணி. ஆனந்த், நான் ஊருக்குத்தான் மகாராணி, உனக்கு தாய் இல்லையா? என்ன மகாராணின்னு சொல்லி உறவை பிரிச்சு பாக்குறதுல உனக்கு என்னப்பா சந்தோஷம்? மன்னிக்கணும் மகாராணி, சின்ன வயசுல என் இதயத்தில் ஏற்பட்ட காய ஆறி போச்சு. ஆனா அதனுடைய வடு இன்னும் ஆறல. அதுல இருந்து வர்ற வார்த்தைகள் தான் இது. இன்னும் எத்தனை நாளைக்கு தான் சின்ன குழந்தையாவே இருக்க போற? பொறுப்புகளை தாங்கிக்கிறதுக்கு உங்களை மாதிரி பெரியவங்க இருக்கிற வரைக்கும். அண்ணியாரே, நம்ம குடும்பத்துல இருக்கிற பெரியவங்க சின்னவங்களை பெரியவங்களாக விடுறது. ஆனந்த், இப்ப எதுக்கு இந்த வீண் பேச்சலாம்? நீ போய் ஓய்வு எடுத்துக்க. பார்வதி, இந்த பொண்ணு இங்க தங்கறதுக்கு எல்லாம் ஏற்பாடு செஞ்சு கொடு. மகாராணி, வாங்கம்மா. ஆனந்த், யார் இந்த பெண்? என் பர்சனல் செக்ரட்டரி. அதுக்கு இப்ப என்ன அவசியம் வந்தது? என் வேலைகளை செய்ய, என் தேவைகளை கவனிக்க, என்னையும் தன்னை போலவே நினைக்கிறதுக்கு இந்த வீட்டுல ஒரு ஜீவனாவது வேண்டாமா? அதுக்காக தான்.